இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளவு நேரமா உங்க புள்ள என்கிட்ட பேசாம மூஞ்சியை திருப்பிக்கிட்டா. அடுத்தது நீங்களா? ஏங்க, என்ன நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்குங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்தா. அண்ணன் என்ன அடிச்சதுக்கு அப்புறமா என் மனசுல இருந்த பாரம் எல்லாமே குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏங்க, என்னங்க என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? நான் நிஜமா தாங்க சொல்றேன். என் அண்ணன் என்ன அடிச்சதுக்கு அப்புறமா கங்கையில குளிச்சு எந்திரிச்ச மாதிரி என் பாவம் எல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடுச்சுங்க. என் மனசுல எந்த ஒரு தப்பும் இல்லாம மனசார சுத்தமாயிட்டேன். இனிமே எனக்கு இங்க யாரு மேலயும் கோபமோ வெறுப்போ வஞ்சகமோ எதுவுமே இல்லைங்க. ஆனா உங்க மேலதாங்க எனக்கு வருத்தம் இருக்கு. என் அண்ணன் என்ன அடிச்சப்போ என் உடம்புல வலி இருந்துச்சு. ஆனா அதை விட அதிகமா என் மனசு வலிக்குது. ஏன்னு சொல்லுங்க. என் அண்ணன் என்ன அடிக்கிறப்போ உங்க பொண்டாட்டிய அடிக்கிறாங்களேன்னு உங்க மனசு கொஞ்சம் கூட துடிக்கல பாருங்க. அதாங்க நான் பண்ணதெல்லாம் நினைச்சு உங்களுக்கு என் மேல கோபம் வரும். ஆனா அதுக்காக நான் அடி வாங்குறப்போ நீங்க தடுத்திருக்கலாமேங்க. சும்மா ஒரு பேருக்காகவாது வந்து வேண்டாம் மாமான்னு அவரை அடிக்காதீங்கன்னு நீங்க சொல்லிருக்கலாம்ல. என் அண்ணனை தடுக்கிற உரிமை இந்த வீட்டுல யாருக்குமே இல்லதான். ஆனா என்னோட புருஷனா என்னை காப்பாத்துற பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்லங்க. நீங்க என்னடான்னா யாரையோ போட்டு அடிக்கிற மாதிரி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க பாருங்க. அதாங்க மனசு ரொம்ப வலிக்குது. சீனு மாயா கல்யாணத்தை நாம தான் நடத்தி வச்சாலும் அவங்க மேல எப்பவுமே எனக்கு ஒரு பிடிப்பு இருந்ததில்லை. ஆனா இப்ப அது கூட மாறிடுச்சு. என்ன நம்ம பொண்ணு தனாவை நினைச்சுதான் கவலையா இருக்கு. அவளை நினைச்சு கவலைப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? கதிர் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாடு போயிருக்கான். தனாவும் இப்போ நம்ம கூடவே இருக்கா. அப்புறம் என்னங்க? தனாவுக்கு நான் மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணிருந்தா அவ வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? கதிர் தான் என்னோட மாப்பிள்ளைன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படி சொல்லாதீங்க. கதிர் நல்ல பையன்னு உங்களுக்கே தெரியும்ல. அதுவும் இல்லாம நாம வளர்த்த பையங்க. தனாவ கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிறான். அவளுக்காக தானே அவளை பிரிஞ்சு வெளிநாடு போயிருக்கான். ஜானகி, நீ என்ன சொன்னாலும் அவனை என்னால ஏத்துக்க முடியாது. கதிர் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நம்ம வீடு இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். என்னதானா? எது கூப்பிட்டாங்க? பாயாசம் செஞ்சேன், அப்பாவுக்கு கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தியா? சந்தோஷமா வாங்கிட்டாரா? ஆமா, பாயாசத்தை குடிச்சிட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொன்னாரு. ஏன் தானா போய் சொல்ற? ஆஹா, இல்லையே, நான் நிஜமா தான் சொல்றேன். உன் முகமே காட்டி கொடுக்குது. மாமா நீ கொடுத்த பாயசத்தை வாங்கிக்கலாம் அதானே? தானா, எல்லாம் ஒரு நாள் மாறும். இப்ப நமக்கு தேவை பொறுமை. ஒரு நாள் மாமா நம்மளை ஏத்துப்பாரு தானா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா, அது ஏன் உனக்கு இல்ல? கதிர், எனக்கும் அப்படிதான் இருக்கு. அப்புறம் ஏன் நீ மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? என்ன விட, அப்பவே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஏன் டல்லா இருக்க? உடம்புக்கு முடியலையா என்ன? சச்சா, எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். இல்லையே, எனக்கு அப்படி தெரியல. அங்க ஒர்க் லோடு அதிகமா இருக்கா? உனக்கு வேலை பிடிச்சிருக்கா கதிர்? பிடிக்காம வேலை பார்ப்பாங்களா தானா? இத பாரு கதிர், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நல்லா வாழ்ந்து காட்டணுங்கிறதுலாம் சரிதான். அதுக்காக உடம்ப கெடுத்துடக்கூடாது கதிர். உனக்கு ஏதாவதுனா
என்னால தாங்கிக்க முடியுமா? சொல்லு பாப்போம். ஐயா, என்ன விஷயம்? ஐயா, லிங்கம் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டதா தகவல் வந்திருக்கு. அவர் ஏற்கனவே கோர்ட்ல வச்சு உங்களை பழி வாங்குற அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் விஷயம் கேள்விப்பட்டதும் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தங்க ஐயா. நீங்க வெளியில எங்கேயும் தனியா போக வேண்டாம் ஐயா. இந்த பாருங்க, அந்த ஆளு தன்னோட பொண்ணையே கொண்டுட்டு அந்த பழிய தூக்கி என் அண்ணன் மேலையும் சீனு மேலையும் போட்டிருக்கான். இப்ப அவர் எங்களை பழி வாங்குவாரா? அவருக்கு பயந்துகிட்டு நாங்க வெளியில போகாம இருக்கணுமா? அதெல்லாம் முடியாதுங்க. சிவா, அமைதியாயிரு. தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நாங்க பாத்துக்கிறோம். அப்ப நான் வரங்க ஐயா. ஜானகி, அந்த கேஸ் எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்குப்பா. அந்த இடத்த குத்தகை விட்டதும் அது குத்தகை எடுத்தவன் நிலம் என்னோட தான் அவன் கேஸ் போட்டு 15 வருஷமா நம்மள அலைய விட்டுட்டான். கடவுள் புண்ணியத்துல நம்ம சொத்து நம்ம கைக்கே வந்துருச்சு. பெரியவங்க உழைச்சு சம்பாதிச்ச சொத்து நம்ம கையை விட்டு போயிடுமா என்ன? என்னங்க, இந்த கேஸ்ல நீங்க ஜெயிக்கணும்னு பல தடவை நான் விரதம் இருந்திருக்கேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா பால் கூட எடுக்கிறேன்னு நான் வேண்டிட்டு இருந்தேன். ஆத்தா நல்ல வழியை காட்டிட்டா. கடவுளுக்கு நன்றி சொன்னாலும் நம்மளோட நன்றிய நம்ம வக்கீலுக்கு தான் சொல்லி ஆகணும். இத்தனை வருஷமா மனம் தளராம போராடி கேஸ நல்லபடியா முடிச்சு நம்ம நிலத்தை மீட்டு கொடுத்துட்டாரு. வக்கீல் சார், ரொம்ப நன்றி சார். ஸ்வீட் எடுத்துக்கங்க. எடுத்துங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இதுக்கு எதுக்கு சார் நன்றி எல்லாம்? இது என்னோட வேலை. சொல்ல போனா இது என்னுடைய கடமை சார். எனக்குமே இதுல பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்களுக்கான பேமெண்ட்டை நான் சிவா கிட்ட நல்ல பேமெண்டா செக் கொடுத்து அனுப்புறேன். சந்தோஷம் சார். வரேன் சார். வாங்க. வரேன். வாங்க. எல்லாருக்கும் வரேன்.